ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 10. ஆத்மா ஆவாஷ்யம் இதம் விஸ்வம் யத் கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதா மா கிருதக கஷ்யஸ்வித்தனம். டிரான்ஸ்லேஷன். இந்த பிரபஞ்சத்தில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தமது பரமாத்மா ஸ்வரூபத்தில் எங்கெல்லாம் உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருள்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் இருக்கிறார். எனவே தனக்கென பகிர்ந்தளிக்கப்பட்டதை மட்டும் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் சொத்தை ஆக்கிரமிக்க ஒருவன் எப்போதும் ஆசைப்படக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் 3 ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். அனைத்தும் முழு முதற் கடவுளுக்கே சொந்தமாகையால் அவற்றை பகவானுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும். பிரசாதத்தை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேன தெக்தேன புஞ்சீதா என்று சாஸ்திரம் கூறுகிறது. தேவைக்கு அதிகமானதை எடுத்துக்கொள்வதற்காக நாம் நமக்கிடையில் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. நாரதர் யுதிஷ்ட மகாராஜனிடம் கூறியது போல, யாவத் பிரியேத ஜடரம் தாவத் ஸ்வத்வம் ஹி தேஹினாம் அதிகம் யோ அபிமன்யேத சாஸ்தேனோ தண்டம் அர்ஹதி. அதாவது, ஒருவன் தனது உடலையும் ஆத்மாவையும் ஒன்றாக பேணிக் காப்பதற்கு தேவையான செல்வத்தின் மீது மட்டும் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இதைவிட அதிகமாக செல்வத்தை அடைய விரும்புபவன் ஒரு திருடன் என்று கருதப்படுகிறான். இத்தகையவன் இயற்கையின் சட்டங்களால் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். பாகவதம் 7வது ஸ்கந்தம் 14ஆம் அத்தியாயம் 8வது பதம். உண்ணுதல், உறங்குதல், இனவிருத்தி செய்தல் மற்றும் தற்காத்தல், ஆகார, நித்ரா, பய, மைத்துன என்னும் விஷயங்களில் நாம் பராமரிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பரமபுருஷரான பகவான் இந்த தேவைகளை பறவைகளுக்கும் தேனீக்களுக்கும் கூட அளித்திருக்கிறார். இதை மனிதர்களுக்கு அவரேன் அளிக்கக்கூடாது? பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவசியமில்லை. அனைத்துமே வழங்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்துடன் பிரசாதத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மற்றவர்களுடைய பங்குகளில் ஒருவன் தலையிடுவானாயின் அவன் ஒரு திருடனாவான். நம் தேவைக்கு அதிகமானதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே அதிர்ஷ்டவசமாக மிகுதியான செல்வம் நமக்கு கிடைக்குமாயின் அது பகவானுக்கு சொந்தமானது என்பதை எப்போதும் ஒருவன் நினைவில் கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வில் போதுமான செல்வம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த செல்வம் நம்முடையதென்று நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது. அது பகவானுக்கு சொந்தமானதாகையால் அது தொழிலாளர்களான பக்தர்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். எந்த பொருளையோ அல்லது செல்வத்தையோ தனக்கு சொந்தமானதென்று எந்த பக்தரும் உரிமை கொண்டாடக்கூடாது. பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தின் ஏதேனும் ஒரு பகுதி தன்னுடையது என்று ஒருவன் நினைப்பானாயின் அவன் ஒரு திருடன் என்று கருதப்படுவதுடன் இயற்கை சட்டங்களால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனும் ஆவான். தைவிகேஷ குணமயி மம மாயா துரத்யயா. ஜட இயற்கையின் கண்காணிப்பை ஒருவராலும் மீற முடியாது. பிரபஞ்சத்தின் ஆஸ்தி முழுவதுமோ அல்லது ஒரு பகுதியோ மனித வாழ்விற்கு சொந்தமானது என்று மனித சமூகம் சட்டவிரோதமாக உரிமை பாராட்டுமாயின் மனித சமூகம் முழுவதுமே திருடர்கள் கொண்ட ஒரு சமூகமாக கருதப்படும். மேலும் இயற்கை சட்டங்களால் அது தண்டிக்கவும் படும்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.